ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ற 26ஆம் தேதி வர்ற கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான முறையில் எப்படி அவரை சாமி கும்பிட்டு நம்ம பாலகிருஷ்ணரை வீட்டுக்கு அழைக்கலாம். நான் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான நாள்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட பாலகிருஷ்ணரை எப்படி நம்ம வீட்டுக்கு வரவழைச்சி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிருஷ்ணருக்கு எப்படி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட போகிறேன், வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட போகிறேங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ வீடியோ மாதிரி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட போகிறேன் நம்ம வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டா வீடே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடவுள் மேலே நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி ஒரு பக்திங்கிறது தானாகவே வந்துடும் பார்த்துக்கோங்க. என்னோடய பிள்ளைங்கள்லாம் நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட போகிறேன்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பூஜை வருதுன்னு சொன்னால் அது வந்துடுதுன்னு சொன்னாலே அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னு தான் நான் சொன்னேன். ஐயா நம்ம ராதா வேஷம் போடலாம், நம்ம கிருஷ்ணா வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ டெமோ வீடியோவுக்கு வேறு நான் வந்து பூஜையை மட்டும் அந்த கிருஷ்ணருக்கு உண்டான அலங்காரத்தை மட்டும் நம்ம வந்து அலங்காரம் பண்ணி வீடியோ எடுத்து போடலாம்னு நினச்சி நான் போட்டேன். ஆனால் அவங்க வந்து அலங்காரம் பண்ணிட்டலாம், எங்களையா கிருஷ்ணர் ராதையாக மாற்றி விடுன்னு சொல்லி என்னோடய பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதனால் அவங்களையும் அலங்காரம் அந்த ராதாவா கிருஷ்ணரா நான் அலங்காரம் பண்ணி மேக்கப் ஒரு சின்ன மேக்கப் மாதிரி பண்ணி அவங்களையும் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஒரே வீடியோவாக போட்டால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஏற்கனவே அலங்கார வீடியோவே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதனால் நான் என்ன பண்ணுறேன், அடுத்தடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அதை பாருங்கள், உங்களுக்குமே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குழந்தை வரத்துக்கு நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பாலகிருஷ்ணர் வாங்கி வந்து வச்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து தொட்டில் கட்டி இந்த மாதிரி தொட்டில் கட்டி வந்து பூஜை பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். வீடே பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கும். என்கிட்ட கேட்டிங்கன்னா அது எப்படி பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. நான் எல்லோரும் அதே சொன்னால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது 26 கொண்டாடணுமா, 27 இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி 27ஆம் தேதி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. இதில் நம்ம என்றைக்கு கொண்டாடணும் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சிம்பிள் தாங்க, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அவர் எப்போ அவதரித்தார், அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்க நாளில் தான் அவர் அவதரித்தார். ஸோ ஈஸி. அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் திங்கக்கிழமை 26ஆம் தேதி திங்கக்கிழமை நைட்டு தான் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்துருக்கு. அப்போது நம்ம வந்து 26ஆம் தேதி சாயங்காலம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பூஜை மட்டும் சாயங்காலம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாயங்காலம் நம்ம அப்போ வீட்டில் பூஜை பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 26ஆம் தேதி திங்கக்கிழமை நைட்டு தான் அந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்தே இருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து இருக்க நேரத்தில் தான் நம்மளோட கிருஷ்ணர் நமக்கு கிடைச்சார். அன்றைக்கி தான் பிறந்தார். கிருஷ்ண பெருமான் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு தான். ஸோ நம்ம பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் பண்ணுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வந்து சாயந்தரம் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தை வரத்துக்காக பண்ணுறவங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனாலே நம்ம மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவாகவே நமக்கு இயல்பாகவே ஒரு தாட் வரும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணுங்கள். அவருக்கு ஒரு சின்ன தவழ்கிற மாதிரி ஒரு கிருஷ்ண சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு தொட்டில் கட்டி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டி பூஜை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைங்க தான், பரவாயில்ல. எனக்கு ஆனால் 2 மகாலட்சுமின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். எனக்கு கிடைச்சிருக்க குழந்தைய நான் அவங்கள கிருஷ்ணரா ராதையாக மாற்றி சந்தோஷப்பட்டுக்குவேன். அவ்வளோதாங்க லைஃப். அதுக்காக அதுக்கு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மெனக்கடல் பண்ண தான் செய்யணும். கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு வந்து அந்த குழந்தை கிடைச்ச ஃபீலிங்கே உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் பாருங்கள். அந்த கிருஷ்ணரே வந்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூஜையே அதுக்காக தாங்க. அந்த கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு
சாயந்தரம் போல் பூஜை பண்ணுனா அந்த கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற ஐதீகம் தான் நம்ம அந்த நைட் நேரத்தில் பூஜை பண்ணுறது. அவர் பிறந்ததும் நைட்டு தான் பார்த்துக்கோங்க. அவர் பிறக்கையில் முழிச்சிருந்தது பார்த்திங்கன்னா 3 பேர் தான். ஒன்று வந்து அவரோட அப்பா, இன்னொன்று அம்மா, அப்புறம் நிலா அந்த சந்திரன். அதாவது வாசுதேவர், தேவகி, சந்திரன் இவங்க 3 பேர் மட்டும்தான் முழிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அந்த சந்திரனையும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூடவே அவருக்கு பிடித்த பலகாரங்களையும் நீங்கள் படையல் பண்ணி கும்பிடுங்க. இன்னும் விசேஷமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா வீட்டில் செஞ்சு அவருக்கு படையல் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா கடையில் வாங்கி கூட பண்ணலாம். அது பண்ணுறது அந்த நம்ம கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து அவல் பலகாரங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சீடை, தட்டை, முறுக்கு, அவல் லட்டு, ரவா லட்டு, எள்ளுருண்டை, இந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் வந்து அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அவலில் செஞ்ச பலகாரம் இன்னுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் பண்ணுற அந்த பலகார வீடியோ கூட நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கன்னு பார்க்கணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போய் பாருங்கள். நிறையெல்லாம் வச்சு பண்ணியிருக்க மாட்டேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி ஈஸியாக தான் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது இன்னும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து இயல்பாகவே வந்து சாமிக்கு படைக்கிற பொருள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடணுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உண்மையிலே வந்து அது நம்மளே செஞ்சு அது எச்சிப்படாமல் அந்த சாமிக்கு படையல் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம். அதுதான் நான் பண்ணுவேன். அதுக்குள்ளே நான் ஏற்கனவே இந்த அலங்கார வீடியோவும் அந்த ஸ்நாக்ஸ் வீடியோவும் சேர்த்தே போடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அன்றைக்கி ஸ்நாக்ஸ் வீடியோ இது பண்ண முடியல. கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அலங்காரத்துக்குள்ள பொருட்கள் வந்து அன்றைக்கி நான் வாங்காமலும் விட்டுட்டேன். அதனால் ஸ்நாக்ஸ் வீடியோ தனியாக, அலங்கார வீடியோ தனியாக போட்டிருக்கேன். இப்படி நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கல அந்த வீட்டை பார்க்கணுமே அப்படி ஒரு மங்களகரமாக இருந்துச்சு. இதுக்கு கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அந்த கிருஷ்ணரோட பக்தி பாடல்களை வந்து நம்ம பாட விட்டோம்னா நம்ம வீடே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். அப்படி ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நானும் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் நான் எடுத்துக்கிட்டதில்லை. என்னமோ தெரியல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தானாகவே அது மேலே ஆர்வம் வந்துடுமோ என்னமோ எனக்கு தெரியலை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பூஜை வந்தாலும் சிம்பிளாக அந்த இது வந்து கொஞ்சம் அதிகம்தான். இதை விட நிறைய பண்ணுறவங்க இருக்காங்க. என்னை பொறுத்தளவில் நான்லாம் பார்த்திங்கன்னா பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்களாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்காக செய்யணுங்கிற ஆர்வம் வந்து தன்னாலே எனக்கு வந்துருச்சு. நம்ம இப்படி பண்ணால் நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்களே, இதை பார்த்துட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்களே, இன்னும் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஒரு மெனக்கெடல் ஆரம்பித்தது தான். அதுவும் இல்லாமல் கிருஷ்ணரை வந்து எனக்கு என் பிள்ளைங்க வந்து கார்ட்டூனில் தான் நான் அவரை பற்றி அதிகமான கதைகளை பார்த்தேன். என் பிள்ளைங்க அந்த கார்ட்டூனில் லிட்டில் கிருஷ்ணா தமிழ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த அவரோட ஸ்டோரிஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா டிவியில். அதை வந்து என் பிள்ளைங்க அடிக்கடி ஓயாமல் வச்சு பார்ப்பாங்க. அதை பார்த்து எனக்கே என்ன அறியாமலே அவர் மேலே ஒரு பக்திங்கிறதோட பாசம் வந்து ரொம்பவே வந்துருச்சு. இந்த அலங்காரம் பண்ணிவிட்டு உண்மையிலே நான் கிருஷ்ணரை வந்து ஒரு குழந்தைய தூக்கி வைக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணி தூக்கி வச்சேன். அவருக்கு தொட்டில் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். என்னோடய பிள்ளைங்களும் இதை நான் செய்கிறத பார்த்துட்டு அவங்களும் அம்மா பார்த்துன்னு சொல்லி அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம இப்போ வந்து கிருஷ்ணருக்கு அவரை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே பின்னாடி என்னோடய பொண்ணுங்க ராதா வேஷமும் கிருஷ்ணர் வேஷமும் போட்ட சின்ன வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட முழு வீடியோ நான் எப்படி மேக்கப் பண்ணணும்னு ஒரு வேளை யாருக்காவது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதோட வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சே தான், சும்மா வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நான் பண்ணினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வரப்போகிற ஜென்மாஷ்டமியை உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாமிக்கு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி பக்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே வீடு அவ்வளோ ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக மங்களகரமாக இருக்கும். நம்மளை மாதிரி தான் நம்ம இதை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நாளைக்கு இதே மாதிரி பண்ணுவாங்க.
நான் இதை பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுவும் கூட சொல்லலாம். ஏன்னா, என்னோட 2 பெண் குழந்தைங்க இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேனோ, அதைத்தான் நாளைக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பூஜையும் நான் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறேன். இதனால் என்னோட குழந்தைங்க அந்த ஒவ்வொரு பூஜை வந்தாலுமே ஓரளவுக்கு என்ன பண்ணணுங்கிறது இப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கிருஷ்ண ஜெயந்தினா அம்மா வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு ராதாவேஷம் போடுவாங்க, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நான் அலங்காரம் இப்போ கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன், போட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ராதை. அப்புறம் பின்னாடியே வராரு குட்டி கிருஷ்ணர். எங்கள் வீட்டு கிருஷ்ணர் இவர் தான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் குழந்தைங்களுக்கு ராதா வேஷமும் கிருஷ்ணர் வேஷமும் இந்த போட்டிருக்கேன். இனி வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போட போகிறேன். எங்கள் வீட்டு ராதையும் கிருஷ்ணயும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். எப்படா பூஜை முடியும், எப்படா பட்டரை கலவாண்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிம்பிளாக ராதா கிருஷ்ணா வேஷம் போட்டு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.